அன்பு உறவுகள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆறுமுகம் மாசிலாமணி. நமது சேனலுடைய பெயர் ஏஎம்வி மீடியா உங்களை அன்போடு அழைக்கின்றது. சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பண்ணுறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். அருள்மிகு கங்காதரேஸ்வரர் திருக்கோயிலில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவில் சென்னையின் பரபரப்பான பகுதியான புரசைவாக்கம் பகுதியில் அமைந்துள்ளது. 5 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் கம்பீரமாக உயர்ந்து உள்ளது. இதன் கீழ்ப்பகுதியிலே திருக்கோவிலினுடைய நுழைவு வாயில் அமைந்துள்ளது. அதற்கு இருபுறமும் மிக பெரிய மரத்தாலான கதவுகள் அமைந்துள்ளது. இந்த கோவிலும் ஓர் பழமையான கோவில்தான் ஆகும். 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்திலே கட்டப்பட்டு புனரமைப்பு செய்யப்பட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன. உள்ளே சென்றதும் பலிபீடம், கொடிமர ஸ்தம்பம், நந்திகேஸ்வரர் சன்னதி ஆகியவை உள்ளது. இந்த வீடியோ நாம் எடுக்கும் பொழுது பிரதோஷம், ஆதலால் நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 2024ஆம் ஆண்டு குடமுழுக்கு நடைபெற்று கோவில்களில் பல வண்ணங்கள் எல்லாம் பூசப்பட்டு பளிச்சென்று நமக்கு காட்சியளிக்கின்றது. காண்பது சித்தி விநாயகர். இதனை அடுத்து நாம் காண்பது நந்திகேஸ்வரர் பலிபீடம், வைத்தீஸ்வரர் சன்னதியை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் பிரதான நுழைவு வாயில், மூலஸ்தானத்துக்கு உள்ளே செல்லக்கூடிய வழி. இங்கே நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று பிரதோஷம் என்பதால் நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகங்கள் செய்து வழிபாடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கொடிமர ஸ்தம்பம் தங்க முலாம் பூசப்பட்டு பளிச்சென்று நமக்கு காட்சி அளித்து கொண்டிருக்கின்றது. பிரதோஷ வழிபாடை பக்தர்கள் எல்லாம் மனமுருகி வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் காண்கின்றோம். இப்பொழுது நாம் காண்பது கல் தூண்களால் கட்டப்பட்ட ஓர் மண்டபம். இதன் அருகிலே ஒரு கொடிமர ஸ்தம்பம் அமைந்துள்ளது. தாயார் பங்கஜம் அம்மாள் சன்னதிக்காக இந்த கொடிமர ஸ்தம்பம் அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுப்புற சுவர்களிலே பல வர்ணங்கள் தீட்டப்பட்ட ஓவியங்கள் எல்லாம் சுத வேலைப்பாடுகளுடன் நமக்கு காட்சியளிக்கின்றன. இது தாயார் பங்கஜம் அம்மாள் சன்னதிக்கு எதிரே உள்ள கொடிமர ஸ்தம்பம். இந்த கொடிமர ஸ்தம்பத்துக்கு எதிரே ஒரு நுழைவு வாயில் தெற்கு புறமாக அமைந்திருக்கின்றது. அதனை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்னையிலே உள்ள பஞ்சபூத ஸ்தல கோயில்களிலே இந்த ஸ்தலம் நீர்ஸ்தலமாகும். இந்த கோவில் காசிக்கு நிகரானது என்று கருதப்படுகின்றது. ஏன் என்றால் இங்குள்ள கங்கா தீர்த்தம் சகலவித பாவங்களையும் போக்கக்கூடியதாக கூறப்படுகின்றது. மூலவர் கங்காதீஸ்வரர் ஆவார். இவர் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளார். தாயார் பங்கஜம்மாள், இவர் தெற்கை நோக்கி அமர்ந்துள்ளார். உற்சவர் நடராஜர் மற்றும் சிவகாமி அம்பாள் ஆவார்.
ரகுகுல வம்சத்துடன் தொடர்புடைய ஸ்தலம் என்று இந்த ஸ்தலத்தை போற்றப்படுகின்றது. இந்த ரகுகுல வம்சத்தில்தான் ஸ்ரீராமர் அவதரித்தார். அவர்களின் முன்னோர்களின் ஒருவரான சங்கரன் என்பவர் இவர் ஓர் பிரம்மாண்டமான அசுவமேத யாகத்தை தொடங்கினார். இதனால் அச்சமடைந்த இந்திரன் யாகத்தின் இறுதி நாளன்று யாக குதிரையை எடுத்துச் சென்று கபில முனிவர் ஆசிரமத்தின் அருகே கட்டிவிட்டு சென்று விட்டார். குதிரை காணாமல் போனதை அறிந்த சகரன் கண்டுபிடிக்க தனது புதல்வர்களை அனுப்பினார். குதிரை சகல முனிவரின் ஆசிரமத்தில் இருப்பதை கண்டு அறிந்தார்கள். அவர்கள் செயல்பாடிலே இருந்ததால் கபில முனிவரின் தவம் கலைந்தது. இதனால் அவர் கோபமடைந்தார். கோபமடைந்த கபில முனிவர் அவர்களை சாபித்தார். அதன் விளைவாக சகரனுடைய புத்திரர்கள் எரிந்து சாம்பலாகிவிட்டார்கள். பின்பு பல ஆண்டுகள் கழித்து சகரன் வம்சத்தில் பகீரதன் தோன்றினார். சிவனுடைய பக்தரான பகீரதன் தனது முன்னோர்கள் கபில முனிவரின் சாபத்தால் சாம்பலானதை அறிந்து அவர்களுக்கு முக்தி கிடைக்க தம் முன்னோர்களை சாபம் நீங்க தவம் செய்து ஒரு பெரிய யாகத்தை செய்தார். அது மட்டுமல்லாமல் கங்கையை பூமிக்கும் கொண்டு வந்தார். இதனால் முன்னோர்கள் நற்கதி அடைந்தார்கள். பல இடங்களில் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அப்படி அவர் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கங்களில் 108வது சிவலிங்கம்தான் இந்த கங்காதீஸ்வரர் என்று புராணங்கள் கூறுகின்றன. இது மட்டுமல்லாமல் மற்றொரு வரலாறும் சொல்லப்படுகின்றது. பகீரதன் தன் அழகால் கர்வம் கொண்டு தேவ முனிவரான நாரதரை அவமதித்துள்ளார். இதனால் கோபமடைந்த நாரதர் தொழுநோயால் பாதிக்கப்படுவாய் பகீரதனுக்கு சாபமளித்தார் என இதனால் பாதித்த பகீரதன் நாரதரிடம் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு கெஞ்சி சாபம் போக தான் என்ன செய்ய வேண்டும் கேட்டார். பகீரதனை நாரதர் 108 இடங்களிலே சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்தால் விமோசனம் கிட்டும் என கூறினார். அதன்படி 107 இடங்களிலே பிரதிஷ்டை செய்து பகீரதன் சிவலிங்கத்தை வழிபாடு செய்தார். 108வது சிவலிங்கம் எங்கே பிரதிஷ்டை செய்வது என்று எண்ணிய போது அவருடைய கனவிலே சிவபெருமான் தோன்றி புரசை வனம் என்ற இடத்தை காட்டி அங்கே 108வது லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய சிவபெருமான் கூறியதாகவும் அந்த இடத்திலே 108வது லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கி தன் பாவத்தை நீக்கிக் கொண்டார் என்றும் கூறப்படுகின்றது. அந்த 108வது ஸ்தலம்தான் சென்னையிலே புரசைவாக்கத்திலே அமைந்துள்ள ஸ்ரீ கங்காதீஸ்வரர் திருக்கோயில் ஆகும். இந்த கோவில் 27 நட்சத்திரங்களுக்கான விருட்சகங்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. உள்பிரகாரத்தில் சோமாஸ்கந்தர் சன்னதி உள்ளது. சூரியன், சந்திரன், நால்வர், நாகராஜர், பகிர்தரர், காசி விஸ்வநாதர், வீரபத்ரர், சேக்கிழார், குலசிறை நாயனார், ஷண்முகம், துர்க்கை, பைரவர், தட்சிணாமூர்த்தி ஆகியோருக்கு சிலைகளும் சன்னதிகளும் இங்கே அமைந்துள்ளது. வெளிப்பிரகாரத்தில் மகாகணபதி, வள்ளி தேவாசேனையுடன் சுப்பிரமணிய சுவாமி, சிவகாமியுடன் நடராஜ பெருமான் உற்சவராகவும், உஜிஷ்ட கணபதி, மனோன்மணியன் கூடிய சிவலிங்கம், 63 நாயன்மார்களின் வெண்கல சிலைகளும் இங்கே அமையப்பெற்றுள்ளது. மற்றொரு சிறப்பு என்னவென்றால் சுற்றுச்சுவர்களின் உட்பகுதியிலே சிவபெருமானுடைய கதைகளை சித்தரிக்கும் வகையிலே ஓவியங்களாக சுதை வேலைப்பாடுகளுடன் பளிச்சென்ற வண்ணம் தீட்டப்பட்டு இங்கே காட்சியளிக்கின்றது. அருள்மிகு குருந்தமல்லீஸ்வரர் சந்நிதி ஒன்று உள்ளது. அதில் நந்திகேஸ்வரர் சிவபெருமான் லிங்க வடிவிலே உள்ளார். இந்த சிவலிங்கத்தை நாமே சென்று பால் அபிஷேகம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றார்கள். இதனை அடுத்து இங்கே ஒரு பெரிய நந்தவனம் உள்ளது. அந்த நந்தவனத்திலே சிவபெருமான் சிலை வடிவிலே மிக உயரமாகவும் அருகிலே பகீர்தரர் அமர்ந்து சிவனை வழிபடுவது போன்ற ஒரு வர்ண சிலையும் ஒன்று அமைத்திருக்கின்றார்கள். இது மிக சிறப்பாக உள்ளது. நவகிரக சன்னதி மற்றும் ராமலிங்க சுவாமியினுடைய சன்னதியும் அமைந்துள்ளது. இங்கே மிக பெரிய குளம் ஒன்று உள்ளது. வெளிப்பிரகாரத்தின் வழியாக வரும்பொழுது இந்த குளத்தை நாம் காணலாம். மகா சிவராத்திரி, திருவாதிரை
போன்ற விழாக்கள் இங்கே வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. சென்னைக்கு நடுவிலே அமைந்துள்ள இந்த திருக்கோயிலை நாமும் ஒரு முறை சென்று வழிபாடு செய்யலாமே. வீடியோ முழுவதையும் பாருங்கள், இடையிலே ஸ்கிப் செய்யாதீர்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.